கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். அப்பொழுது விடியற்கால வெளிச்சத்தைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பிரியமானவர்களே, மேலே கூறப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்பொழுது நமக்கு வரும் தெரியுங்களா? தேவனை நோக்கி நாம் உபவாசம் செய்யும் பொழுது மற்றவர்கள் செய்வது போல் பார்வைக்காக உபவாசம் செய்யக்கூடாதுங்க. சாம்பலில் ரெட்டுடுத்தி கொண்டு தன் ஆத்மாவை ஒடுக்குவதும் இச்சையால் அந்நாளை நடப்பிப்பதும் உபவாசிக்கிறேன் என்று மற்றவர்கள் சொல்லுவதும் உபவாச நாளாக தேவன் நினைப்பதில்லை. உங்கள் உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அக்கிரம கட்டிலிருந்து நீங்களும் ஜனமும் விடுதலை அடைவதற்காகவும், நெருக்கப்படுபவர்கள் விடுதலை அடைவதற்காகவும், சகல நுகத்தடிகளும் முறிவதற்காகவும் ஜெபம் செய்ய வேண்டுங்க. பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும், சிறுமைப்பட்டவர்களை நினைப்பதும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் தருவதும், உங்களை நம்புவர்களுக்கு நீங்கள் உண்மையாய் இருப்பதுமே தேவன் விரும்பும் உபவாச நாளாகும். இப்படியாக நாம் ஜெபித்து ஜெயத்தை பெறுவோம். மேலே கூறப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமென்.